நல்ல எண்ணத்தோடு நீங்கள் வாழும் பூமி புண்ணிய பூமி. நல்ல எண்ணத்தோடு நீங்கள் இருக்கும் இடம் கோயில், இறை இல்லம். நல்ல எண்ணத்தோடு இருக்கிறீங்கன்னா இறைவனோடு செய்தியோடு இருக்கிறீங்கன்னா இறைவனுடைய செய்தியோடு நீங்கள் வாழ்கிறீர்கள். இறை செய்தியோடு தான் நாங்கள் நெருங்கியிருக்கோம், இறைவனோடு அல்ல. அப்போ இறை செய்தி சகலமும் வானம் முதலாக பூமி வரையிலும் வெளிப்படையானதும் மறைவானதும் யாவும் இறைவனுடையதே. அதனால் இறை அந்த செய்தியே நாம் இறைவனே சொல்லணும், எல்லாம் அவனுடையது. அதனால் இறை அவனுடையது. ஏன் இறைய ஒரு செய்தியை இறைவன் சொல்கிறோம்? எல்லாம் அவனுடையதுங்கிற அந்த மனசில் ஏற்றுக்கிட்டு அப்போ தான் அது இறை அவனுடையது. என்னன்னு சொல்லிடுவேன். இப்போ எனக்கு விளங்கிருச்சு, என்னது இல்லை, என் இறைவனுடையது. அந்த செய்தி என் இறைவனுடையது. இப்போ நான் சொந்தம் கொண்டாடலை, நான் அறிந்து அறிவிக்கின்றேன், என் இறைவனுடையது, என்னுடையது இல்லை. இறை அவனுடையது, அவனுடையது. அதனால தான் அவன்னு கொண்டு வர்றாங்க. வானங்களும் பூமியும் நான் படைக்கவில்லைன்னு நான் சாட்சி சொல்கிறேன், அவ்வளோதான். இதை படைத்தவன் ஒருவன் இருக்கின்றான், அவனுடையது இறை அதனால் அவன், நான் கிடையாது, அவன். நான் இல்லைங்கிறதுக்கு அர்த்தம் தான் அவன் படைத்தவன் அர்த்தம். நான் அறிந்தவன் இல்லை, எனக்கு தெரியாது, நான் படைக்கலை. படைத்தவனும் எனக்கு தெரியாது, ஆனால் இருக்கின்றான் மட்டும்தான். அந்த செய்தி எனக்கு அறிவிக்கின்றது, நன்மை அறிவிக்கின்றது. நன்மை தான் படைத்துக்கிறான் அப்படின்றத அந்த செய்தி எனக்கு அறிவிக்குது. இவ்வளோ நாளும் நான் அதை அறியவில்லை, இப்பொழுது அறிகின்றேன். நீங்கள் அறியாதவற்றை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இது வரைக்கும் எனக்கு தெரியல, நான் செய்கிறேன், இல்லை யாரோ ஒருத்தர் செய்கிறாரு, கவர்மெண்ட் செய்து போல தெரியுது, அவர் செய்கிற அந்த மனிதர் செய்தார் போல தெரியுது, இவர் செய்தார் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் தெரியுது அவன் யாரும் இல்லை, அவன் அப்படின்னு. அது யாருன்னு தெரியாது, இறை அவன். அந்த செய்தி எனக்கு எவன் அறிவித்தானோ அவன் அப்படின்னா அதுதான் மறைவானது. நான் என் இறைவனை பார்த்ததில்லை, இருக்கின்றான் என்று அறிகின்றேன், மறைவானதை அறிகின்றேன். மறை, அவன் அறிவித்து தருவது மறை, வேதம். மறைவானதை எனக்கு அறிவிக்கின்றான், உணரச் செய்கின்றான். பார்த்ததில்லை, பார்க்க முடியாது. செய்தியை நீங்கள் உணர முடியும், ஒவ்வொருவரும் உணர முடியும். ஒவ்வொருவரும் தகுதி படைத்தவர்களே. இறை செய்தியை அறிவதற்கு ஒவ்வொருவரும் தகுதி படைத்தவர்களே. இவங்களுக்கு தான் தகுதி இருக்குது, இவங்களுக்கு தகுதி இல்லை, அப்படி யாருமே கிடையாது. உணர்வு பெற்ற ஒவ்வொரு மனிதனும் இறைவனுடைய அருளில் இருக்கின்றான், புரிந்து கொள்ளுங்கள். நம்ம உணர்ச்சியில் இருக்கிறத கூட அவனுடைய அருளை தான் மூச்சு விடுறோம், ஞாபகம். அவனுக்கு பிடிச்ச ஆள் பிடிக்காத ஆள் அப்படிலாம் கிடையாது. புண்ணிய பூமியில் வாழ்கிறான், புண்ணிய பூமி இல்லாத இடத்துல வாழ்கிறான், அதெல்லாம் கிடையாது. சகலருக்கும் அவன் வழிவகுக்கின்றான், அவர்கள் அவன் பால் திரும்புவதற்காக, நல்ல மனசோடு வாழ்கிறதுக்காக இறைவன் உதவி செய்கிறான். அவ்வளோதான், எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் நல்ல விதமாக நல்ல எண்ணத்தோடு வாழ வேண்டும் என்ற எண்ணத்திற்கு இறைவனுடைய உதவி அனைவருக்கும் உண்டு. நான் விலகிச் செல்கின்றேன், மறுத்து விட்டு விலகிச் செல்கின்றேன். ஒவ்வொருத்தரும் யார் போகிறாங்களோ அவர்களே இறைவன் கூறுகின்றான் நிராகரிப்பவர்கள் சொல்கிறேன். அவன் அறிவித்த அறிவிப்பை மறுத்து யார் காரியங்கள் செய்கின்றார்களோ அவர்கள் நிராகரிப்பவர்கள்.